ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹோமோமார்ஃபிசம் அப்புறம் கர்னல் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம்னா என்னென்னு பார்ப்போம். சரி, இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து என்கிட்ட எரேசர் பென்சில்னு சொல்லிட்டு 2 பொருள் இருக்குது. ஸோ இந்த 2 பொருளையும் வந்து நான் ஒரு குரூப்பாக வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து 2 கலர்ஸ் இருக்குது, ப்ளூ எல்லோன்னு சொல்லிட்டு 2 கலர் இருக்குது. இந்த 2 கலர்ஸை நான் இன்னொரு குரூப்பாக வச்சுக்கிறேன். இப்போ இந்த குரூப் வந்து ஒரு மாதிரி, இந்த குரூப் வந்து இன்னொரு மாதிரி. அதாவது இது ரெண்டுமே வந்து சேம் கிடையாது. இதில் இருக்கிறதுலாம் வந்து பொருள், அந்த குரூப்பில் இருக்கிறதுலாம் வந்து கலர்ஸு. இப்போ இந்த 2 டிஃப்ரெண்ட் குரூப்பை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒப்புமைப்படுத்த போகிறேன். அதாவது நான் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஹோமோமார்ஃபிசம். சரி, இதான் வந்து ஹோமோமார்ஃபிசம் கிடையாது. நான் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை சொன்னேன். சரி, இப்போ வந்து என்கிட்ட 2 குரூப் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ இதை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு குரூப், இது ஒரு குரூப் மாதிரி 2 குரூப் இருக்குது. இந்த 2 குரூப்புக்கும் டிஃப்ரெண்ட்டான ஆப்ரேஷன். ஸோ இந்த குரூப்புக்கு வந்து ஸ்டார் அப்படின்னா, இந்த குரூப்புக்கு நான் டெல்லுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆப்ரேஷனாக உங்களுக்கு தெரியும், என்ன வேணாலும் இருக்கலாம். அடிஷன், மல்டிப்ளிகேஷன், காம்போசிட்டு, நம்ம என்ன ஃபங்க்ஷன் எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. சரி, அப்போது இந்த குரூப் வந்து இது ஒரு ஃபங்க்ஷனில் இருக்குது. சாரி, இது வந்து ஒரு ஆப்ரேஷனில் இருக்குது, இந்த குரூப் ஒரு ஆப்ரேஷனில் இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 குரூப்பையும் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் மூலியமாக ஒப்புமைப்படுத்துகிறேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நம்ம ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லலாம். சரி, இப்போ ஹோமோமார்ஃபிசம் தான் சொல்கிறதுக்கு நம்ம வந்து எப்படிலாம் அந்த குரூப்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலான்னு பார்ப்போம். அதாவது இந்த 2 குரூப்புக்கும் சேம் பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் இங்கே இந்த சைடு ஒரு குரூப் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த சைடும் நான் குரூப் தான் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சைடு குரூப் எடுத்துட்டு இன்னொரு சைடு வந்து நான் ரிங் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு ரிங்ஸ் வந்து நம்ம இதுக்கப்புறம் படிப்போம் நம்ம அல்ஜிப்ராவில். ஸோ இது மாதிரி இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராகவும் இது ஒரு ஸ்ட்ரக்சராகவும் எடுத்துக்கக்கூடாது. இப்போ இந்த சைடு வந்து நம்ம ரிங் எடுத்தோம் அப்படின்னா, இந்த சைடு நம்ம ரிங் தான் எடுக்கணும். ஸோ அப்போ இந்த சைடு குரூப்னா இந்த சைடு குரூப் தான் எடுக்கணும். ஸோ அப்படி வந்து சேமாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ஹோமோமார்ஃபிசம் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்போ இது ஒரு கண்டிஷன். அடுத்தது வந்து இது ரெண்டுக்குமே வந்து சேம் எலமெண்ட். ஸோ இந்த குரூப்புக்குள்ளேயும் இந்த குரூப்லேயும் சேம் எலமெண்ட் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த 2 குரூப்புக்கும் சேம் ஆப்ரேஷனும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷனும் இருக்கலாம். ஸோ இது எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்தது வந்து ரிசல்ட் ஆன் ஒன் சிஸ்டம் ஆஃபன் அப்ளை டு அதர் சிஸ்டம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனால் இந்த 2 குரூப்பையும் நம்ம ஒப்புமைப்படுத்தும் போது இதோட ரிசல்ட்டை நம்ம இதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3rd பாயிண்ட்டுக்கான மீனிங் வந்து உங்களுக்கு போக போக தெரியும். சரி, அப்போ இந்த 3 இருந்தால் வந்து இந்த 3மே வச்சு நம்ம ஒரு ஹோமோமார்ஃபிசம் வந்து ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு டெஃபினிஷன் வந்து பார்ப்போம். மேப்பிங் எஃப் ஃப்ரம் அ குரூப் ஜி கமா ஸ்டார் டு அ குரூப் ஹெச் கமா டெல் இஸ் கால்ட் அ ஹோமோமார்ஃபிசம் இஃப் எஃப் ஆஃப் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டெல் எஃப் ஆஃப் பி. இதோட மீனிங், இப்போ நான் எங்கிட்ட 2 குரூப் இருக்குது. ஸோ ஜின்னு ஒரு குரூப்பு, ஹெச்ன்னு ஒரு குரூப்பு. இந்த குரூப்போட ஆப்ரேஷன் ஸ்டார், இந்த குரூப்போட ஆப்ரேஷன் வந்து டெல்லு. சரி, இப்போ நான் 2 எலமெண்ட் வந்து எடுக்கிற ஏபின்னு. ஸோ இந்த 2 எலமெண்ட்டை வந்து ஹச்சில் மேப், அதாவது இன்னொரு குரூப்பில் மேப் ஆகுறது வந்து எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 2 குரூப்பையும் வந்து எனக்கு ஜாயின் பண்ணக்கூடியது, இது ரெண்டையும் வந்து சேர்க்கக்கூடிய அந்த இது சேர்க்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம ஹோமோமார்ஃபிசமாக இல்லையான்னு சொல்ல முடியும். சரி, இப்போது இந்த வந்து டெஃபினிஷன் இப்படி இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, எஃப் ஆஃப் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டெல் எஃப் ஆஃப் பி. இதோட மீனிங் என்னன்னா, இந்த குரூப்புக்கு ஸ்டார் ஆப்ரேஷன் இருக்குது. அப்போ இதுக்குள்ளேருந்து ரெண்டு எலமெண்ட்டை வந்து நாம் ஸ்டார் ஆப்ரேஷன் தான் வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்தது வந்து இதில் இருக்க எலமெண்ட் எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி. ஸோ இதில் இருக்க 2 எலமெண்ட்டையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இதோட ஆப்ரேஷனான டெல்லை வச்சு தான் ஜாயின் பண்ணணும். அதாவது எஃப் ஆஃப் ஏ ஸ்டார் எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டெல் எஃப் ஆஃப் பி. ஸோ இங்கே ஸ்டார்னால் இதுக்கான ஆப்ரேஷன் வந்து டெல்லு. ஸோ இங்கே டெல் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வச்சு தான் நம்ம ஹோமோமார்ஃபிசமாக இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண முடியும். சரி, இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா படிச்சிருப்போம். 1-to-1 படிச்சிருப்போம், on-to படிச்சிருப்போம், 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இது எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ அது வந்து ஹோமோமார்ஃபிசம்லாம் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு வந்து 1-to-1 நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ அப்போ நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டொமைன், கோடொமைன் சொல்லிட்டு 2 இருக்குது. இதில் வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கோடொமைனில் மேப் ஆகும். அதாவது ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் கிடைக்கணும். ஸோ ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் கிடைக்கணும். கம்பல்சரி இதில் இருக்க இந்த சைடு இருக்க எல்லாமே வந்து மேப் ஆகிடணும். அதாவது டொமைனில் பேலன்ஸ் எலமெண்ட்டே இருக்கக்கூடாதுன்றது ஒரு கண்டிஷன். அடுத்தது
இந்த சைடு இருக்க ஒரு இன்புட்டுக்கு அந்த சைடு ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கணும். அப்புறம் வந்து இந்த சைடு வந்து பேலன்ஸ் எலிமெண்ட் இருந்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படி இருந்ததுன்னா இது வந்து 1 to 1. சரி, இதை வந்து இன்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஹோமோமார்பிசமில் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம். 2 குரூப் எடுத்துக்கிறேன், GHன்னு சொல்லிட்டு 2 குரூப் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது உள்ள, அதாவது எலமெண்ட்ஸும் ஆப்ரேஷனும் சேமாக இருக்குது. ஸோ இங்கே இன்டீஜர்னால் அங்கேயும் இன்டீஜர் தான் எடுத்திருக்கேன், இங்கே வந்து அடிஷன்னா அங்கேயும் அந்த குரூப் ஆப்ரேஷன் அடிஷன் தான். சரி, இப்போ இந்த 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸை நான் எப்படி வந்து சேம் பண்ண போகிறேன், எப்படி வந்து நான் ஒப்புமைப்படுத்துகிறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் மூலிமா f(x) = 2x ஃபங்க்ஷன் மூலிமா ரெண்டையும் நான் இது பண்ணுறேன். சரி, இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர், 0 இதெல்லாமே சேர்ந்து தான் இன்டீஜர். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு 0 போட்டு பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேப் ஆகிறது எங்கே கிடைக்குன்னா 2 × 0 0. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்திங்கன்னா 0ல் தான் மேப் ஆகும். அடுத்தது வந்து எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்க அப்படின்னா 2ல் மேப் ஆகும். 3 கொடுத்திங்கன்னா 6ல் மேப் ஆகும். அதே மாதிரி -1 கொடுத்தீங்க அப்படின்னா -2க்கு மேப் ஆகும். அப்போது இதை நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சைடு இருக்க எல்லா எலமெண்ட், இந்த சைடு இந்த குரூப்புக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டுமே வந்து மேப் ஆகுது. எப்படி அப்படின்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கான்செப்டில் மேப் ஆகுது. அடுத்தது இந்த சைடு வந்து பேலன்ஸ் எலமெண்ட் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா 1 வந்து -1 மேப் ஆகாமல் இருக்குது, 1 மேப் ஆகாமல் இருக்குது, 3 மேப் ஆகாமல் இருக்குது. ஸோ பேலன்ஸ் எலமெண்ட் வந்து இருக்குதுல. ஸோ இதில் வந்து பேலன்ஸ் எலமெண்ட் இருக்கலாம், இல்லாமலேயும் போகலாம். ஆனால் வந்து கம்பல்சரி டொமைனில் வந்து ஒரு எலமெண்ட் வந்து மிச்சம், ஒரு எலமெண்ட் கூட மிச்சம் இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் கிடைக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா இதை வந்து நாம் 1 to 1 சொல்லலாம். சரி, இப்போ இது வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோமார்பிசமாக இல்லையான்றதை செக் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஆல்ரெடி வந்து டெஃபினிஷன் பார்த்தோம். f(a)(b) = f(a) del f(b)ன்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து நமக்கு ரெண்டுமே சேம் ஆப்ரேஷன். ஸோ இங்கே அடிஷன்னா இங்கே அடிஷன். ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா f(a)*. ஸோ ரெண்டுக்குமே சேம் ஆப்ரேஷன், ஸ்டாரே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ f(a)(b) = f(a*) f(b). சரி, இப்போ வந்து நான் a(b)க்கு பதிலாக 2 1 சொல்லிவிட்டு 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ f(2 + 1) f(3)ன்னு இருக்கும். அப்போ fக்கு பதிலாக 3 போட்டிங்க அப்படின்னா 6 கிடைக்கும். அடுத்தது இந்த சைடு வாங்க, f(2 + f(1)ன்னு இருக்கும். ஸோ f(2) எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்க அப்படின்னா 4 கிடைக்கும். அடுத்து f(1) எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ 4 + 2 6. அப்போ f(3) போட்டாலும் 6 தான் கிடைக்குது, f(2 + f(1) போட்டாலும் 6 தான் கிடைக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து சேமாக ஆகுது. சேமாக வந்தது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நாம் இந்த 2 குரூப்பை வந்து நம்ம ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லலாம். ஹோமோமார்பிசம்னால மேப் பண்ண முடியும். சரி, இது இப்படி இருக்கிறத 1 to 1 ஹோமோமார்பிசம் அல்லது இன்ஜெக்டிவ் ஹோமோமார்பிசம்னு சொல்லுவாங்க. அடுத்தது சர்ஜெக்டிவ் ஹோமோமார்பிசம். சர்ஜெக்டிவ் ஹோமோமார்பிசம்ன்றது வந்து ஆன்டு. ஸோ ஆன்டுவோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போது டொமைன், கோடொமைனில் எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கான்செப்ட் கிடையாது. அதாவது 2 இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் வந்து இருக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு எலிமெண்ட்டு கூட பேலன்ஸ் இல்லாமல் இருக்கணும். கோடொமைனில் ஒரு எலிமெண்ட் கூட பேலன்ஸ் இருக்கக்கூடாது, எல்லாமே மேப் ஆகிருக்கணும். ஆனால் 1 to 1 வந்து நம்ம டொமைனில் ஒரு எலிமெண்ட் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து கோடொமைனில் ஒரு எலிமெண்ட் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஆனால் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கான்செப்ட் வந்து இங்கே கிடையாது. 2 3 இன்புட்டுக்கும் வந்து சேம் அவுட்புட் வந்து இருக்கலாம். ஸோ அப்படி இருந்ததுன்னா இது வந்து ஆன்டு. சரி, இப்போ இதுக்கு வந்து நான் 2 குரூப் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் வந்து இன்டீஜர் அண்டர் அடிஷன் ஆப்ரேஷன். செகண்ட் குரூப் என்ன அப்படி எடுக்கிறேன் அப்படின்னா சைக்ளிக் குரூப்பு. அதாவது சைக்ளிக் குரூப்பில் வந்து 3 நம்பர்ஸ் தான் இருக்கணும். என்ன அப்படின்னா 3z, அதாவது 0 1 2ன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் தான் இருக்கணும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து f(x) = x mod 3. சரி, இப்போ எப்படி மேப் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து இன்டீஜர் அண்டர் அடிஷன். ஸோ இது வந்து சைக்ளிக் குரூப்பு 3z, இதோட ஆப்ரேஷனும் அடிஷன் தான். சரி, இப்போது இது எப்படி மேப் பண்ணுறது அப்படின்னா, ஸோ சைக்ளிக் குரூப்பு உங்களுக்கு தெரியும், mod f(x) = x mod 3. ஸோ மாடு யூஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போது நான் எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்குறேன் அப்படின்னா அது 1க்கு மேப் ஆகும். 2 கொடுக்குறேன்னா 2க்கு மேப் ஆகும். 3 கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அது மாடு 3ஆக இருக்கிறதுனால 3 / 3, இதோட ரிமைண்டர் 0. அப்போ 3 வந்து அகெயின் 0க்கு போயிடும். அடுத்து வந்து நான் எக்ஸுக்கு பதிலாக 4 கொடுக்குறேன் அப்படின்னா 4 / 3, அதாவது 4க்கும்
3க்கும் இருக்க ரிமைண்டர் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர் வந்து 1. அப்போ 4 வந்து 1க்கு மேப் ஆகும். அடுத்து வந்து 5 mod 3. ஸோ 5 போட்டிங்க அப்படின்னா 5 டிவைடட் பை 3. ஸோ இதோட ரிமைண்டர் வந்து 2. அப்போ 5 வந்து நம்ம போடும்போது இங்கே வந்து 2க்கு மேப் ஆகும். அடுத்து வந்து 6 mod 3 போட்டிங்க அப்படின்னா 6 டிவைடட் பை 3. இதுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். அப்போ 6 வந்து 0க்கு மேப் ஆகும். அடுத்து 7 mod 3ன்னு போட்டிங்கன்னா 7 டிவைடட் பை 3. ஸோ இதோட ரிமைண்டர் வந்துட்டு 1. ஸோ 7 வந்து அகெயின் 1க்கு மேப் ஆகும். ஸோ இது மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸும் நெகட்டிவும் கரெக்டாக அது மாதிரி மேப் ஆகும். செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து இதை வந்து நம்ம ஹோமோமார்ஃபிசமான்னு செக் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டெஃபினிஷன் இதில் போடுவோம் இல்லையா, f of a plus b equal to f of a plus f of b. ஸோ இது ரெண்டுக்குமே சேம் ஆப்ரேஷன் இருக்கிறதுனால ஸோ நான் இங்கே வந்து ரெண்டுக்குமே அடிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் 3 5 சொல்லிட்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ f of 3 plus 5ன்றது f of 8. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 8 கொடுத்தீங்கன்னா 8 mod 3, அதாவது 8 டிவைடட் பை 3. இதோட ரிமைண்டர் வந்துட்டு 2. சரி, அப்போ இங்கேருந்து f of 8 போடும்போது நமக்கு 2 கிடைக்கும். 2க்கு மேப் ஆகும். அடுத்தது வந்து f of a plus f of b, அதாவது f of 3 plus f of 5. எக்ஸுக்கு பதிலாக 3 போடுங்க. 3 mod 3, அதாவது 3 டிவைடட் பை 3. இதோட ரிமைண்டர் வந்துட்டு 0. அப்போ 0 ப்ளஸ் f of 5, அதாவது 5 mod 3. ஸோ 5 டிவைடட் பை 3. இதோட ரிமைண்டர் வந்துட்டு 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நமக்கு 2 2 தான் கிடைக்குது. அப்போ இது வந்து ஹோமோமார்ஃபிசம். ஹோமோமார்ஃபிசமில் இது வந்து சப்ஜெக்டிவ் ஹோமோமார்ஃபிசம் அல்லது ஆன்டு ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லலாம். அடுத்தது வந்துட்டு பைஜெக்டிவ் ஹோமோமார்ஃபிசம். இது வந்து 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ்னு சொல்லலாம் பைஜெக்டிவை. இதோட மீனிங் என்ன அப்படின்னா 1-to-1 on-to-1 ஜாயின் பண்ணது தான் வந்து பைஜெக்டிவ். அதாவது ரெண்டு கண்டிஷன் என்னன்னா 1-to-1ல் நம்ம பார்த்த கண்டிஷன் என்னது, டொமைனில் ஒரு எலமெண்ட் கூட பேலன்ஸ் இருக்கக்கூடாதுன்றது 1-to-1ல் பார்த்த கண்டிஷன். அடுத்தது வந்து அதாவது டொமைனில் ஒரு பேலன்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். ஸோ இது வந்து 1-to-1. ஆன்-2வில் கோடொமைனில் ஒரு பேலன்ஸ் எலமெண்ட்டும் இருக்கக்கூடாது, ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் கான்செப்ட் வந்து இதில் கிடையாது. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பைஜெக்டிவ் அல்லது 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ். அதாவது எப்படி இருக்கணும்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்கணும், டொமைன்லேயும் கோடொமைன்லேயும் பேலன்ஸ் எலமெண்ட்டே இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா அது வந்து பைஜெக்டிவ் ஹோமோமார்ஃபிசம். சரி, இப்போ இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிற குரூப்ஸ் வந்து என்ன அப்படின்னா சைக்ளிக் குரூப்பு 4, அதாவது உள்ள 4 எலிமெண்ட் தான் இருக்கும். 0 1 2 3 அண்டர் அடிஷனில் இருக்குது. அடுத்தது இந்த குரூப் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் குரூப் எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா 1 -1 I -1 சொல்லிட்டு இங்கேயும் 4 எலிமெண்ட்டு தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 4 எலிமெண்ட்டு தான், 0 1 2 3. இங்கேயும் 4 எலிமெண்ட்டு தான் இந்த மல்டிப்ளிகேட்டிவ் குரூப்பில். சரி, இப்போ இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து f of x equal to I power x. சரி, இப்போ இந்த 4 எலிமெண்ட்டையும் வந்து ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிறது எழுதிக்கோங்க. ஸோ இந்த குரூப்பு ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா I power 0 வந்து 1. அடுத்து வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா I power 1 வந்து 1. எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்க அப்படின்னா I ஸ்கொயர்டு, அப்போ அது வந்து -1. எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா I to the power cube. இதை வந்து -1ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பைஜெக்டிவ் கீழே வருது. ஏன்னா டொமைன்லேயும் கோடொமைன்லேயும் ஒரு பேலன்ஸ் எலமெண்ட் கூட இல்லை, அதே மாதிரி ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே 1-to-1 on-to-1 ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பைஜெக்டிவ் ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். இது வந்து ஹோமோமார்ஃபிசம் தான் அப்படின்றத செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன். ஸோ இங்கே வந்து அடிஷன் அப்படின்னா இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன். அப்போ f of a plus b equal to f of a multiply f of b. அப்போ ரெண்டு எலமெண்ட் இதில் எடுத்துக்கோங்க. நான் 1 2ன்னு சொல்லிட்டு ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன். அப்போ f of 1 plus 2 f of 3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுத்தீங்க அப்படின்னா -y. அடுத்து இங்கே பாருங்கள் f of 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தீங்கன்னா I கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தீங்கன்னா -1 கிடைக்கும். I into -1 -y. ஸோ இப்போ லெஃப்ட் டு ரைட்டு வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது வந்து ஹோமோமார்ஃபிசம் தான். ஸோ அப்போ ஹோமோமார்ஃபிசம்னா இதுவரை நம்ம என்னென்னு பார்த்துருப்போம். ப்ளஸ் ஹோமோமார்ஃபிசமில் இருக்கக்கூடிய டைப்ஸ் இன்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ், பைஜெக்டிவ்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் வந்து பார்த்தோம். சரி, இப்போ வந்து நான் ஹோமோமார்ஃபிசமே இல்லாததுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 3ம் வந்து ஹோமோமார்ஃபிசமுக்கான எக்ஸாம்பிள், இது வந்து ஹோமோமார்ஃபிசம் இல்லாததுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு வந்து சேம் நான் 2 குரூப் எடுக்கிறேன். இங்கேயும் ரியல் நம்பர் அண்ட் அடிஷன், இங்கேயும் ரியல் நம்பர் அண்ட் அடிஷன். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் f of x equal to 2 power x. சரி, இப்போ வந்து ஹோமோமார்ஃபிசமாக இல்லைன்றதுக்கு செக் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டெஃபினிஷனில் போடுவோம் இல்லையா. ஸோ f of a plus b equal to f of a plus f of b. அதாவது ரெண்டுக்குமே சேம் ஆப்ரேஷன் இருக்கிறதுனால நான் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ ரியல் நம்பர்ஸ்னால் நம்ம என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 1 2 எடுத்திருக்கேன். அப்போ 1 2 அப்படின்னா f(3)ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுத்தீங்கன்னா 2/3 வந்து 8. அடுத்தது இந்த சைட் வாங்க, f(1) + f(2)ன்னு இருக்கும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தீங்க அப்படின்னா 2 கிடைக்கும். அடுத்து வந்து எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தீங்க அப்படின்னா 4 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 2 + 4 6 கிடைக்குது. ஆனால் நமக்கு வந்து 8 கிடச்சிருந்ததுன்னா இது நம்ம ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து கிடைக்கல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து இந்த 2 குரூப்பை வந்து நம்ம ஹோமோமார்ஃபிசம்னு சொல்ல முடியாது. இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ஹோமோமார்ஃபிசம்னு சொல்ல முடியாது. சரி, இப்போது ஹோமோமார்ஃபிசம்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, சேம் பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதாவது இந்த சைடு குரூப்னா அந்த சைடு இருக்கிறதும் குரூப்பாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ 2 குரூப்புக்கு மட்டும் தான் ஹோமோமார்ஃபிசம் கொண்டு வர முடியும். அதே மாதிரி 2 ரிங்குக்கு ஹோமோமார்ஃபிசம் கொண்டு வர முடியும். பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக இருக்கணும் ஹோமோமார்ஃபிசம் நம்ம கொண்டு வரதுக்கு. அடுத்தது சேம் எலமெண்ட்டும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டும் இருக்கலாம், சேம் ஆப்ரேஷன் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு ரிசல்ட்டை வந்து இன்னொரு ரிசல்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஸ்டாரு, இது ஒரு ரிசல்ட்டு. ஆனால் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது டெல்லு. ஸோ இந்த சைடு ஒரு ரிசல்ட் வருது, ஆனால் இது ரெண்டுமே வந்து சேமாக வருது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனில் வந்து அது ஹோமோமார்ஃபிசம் இருக்கிறதுனால ஒரு ரிசல்ட்டை இன்னொரு ரிசல்ட்டுக்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியுது. அடுத்தது வந்து நம்ம நோட் பண்ணக்கூடியது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த குரூப்புக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், இந்த குரூப்புக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஆனால் ஹோமோமார்ஃபிசமில் நம்ம மேப் பண்ணும்போது கம்பல்சரி அது எப்படி இருக்குன்னா, இந்த குரூப்போட ஐடென்டிட்டி இந்த குரூப்போட ஐடென்டிட்டிக்கு கம்பல்சரி மேட்ச் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஐடென்டிட்டி வந்து 0 அண்டர் அடிஷனில் இருக்கிறதுனால இதோட ஐடென்டிட்டியும் வந்து 0 தான். ஸோ 0க்கு 0 கம்பல்சரி மேப் ஆகும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் வந்து அடிஷன் இருக்குது. ஸோ அடிஷன் அப்படின்னா இதோட ஐடென்டிட்டி வந்து 0. இங்கே வந்து மல்டிப்ளிகேட்டிவ் குரூப்பு, அப்போ இதோட ஐடென்டிட்டி வந்து 1. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஐடென்டிட்டி இதோட ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகுது. சரி, அடுத்தது வந்து நம்ம கர்னல் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ கர்னல்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா ஐடென்டிட்டிக்கு எதெல்லாம் மேப் ஆகுதோ அது எல்லாமே வந்து கர்னல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த on2 எக்ஸாம்பிள் இருக்குல்ல, சர்ஜெக்டிவ் ஹோமோமார்ஃபிசம், அதோட எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0ன்றது இந்த சைடு இருக்கக்கூடிய குரூப்போட ஐடென்டிட்டி. ஸோ இதோட மேப் ஆகக்கூடிய எலமெண்ட் எல்லாமே எதெல்லாம் மேப் ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ 0 ஒன்று மேப் ஆச்சு. அடுத்து 3 போட்டிங்கனாலும் 0 தான் கிடைக்கும்னு சொன்னேன். அடுத்து 3 டேபிளில் வர எல்லாமே வந்து ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். அப்போ 0 0க்கு மேப் ஆகும், 3யும் 0க்கு மேப் ஆகும், 6 0க்கு மேப் ஆகும், 9 0க்கு மேப் ஆகும், எக்ஸெட்ரா. 3 டேபிளில் வர எல்லாமே. அதே மாதிரி இந்த சைடு -3 -6 எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கு மேப் ஆகும்னா இங்கே வந்து 0க்கு மேப் ஆகும். அப்போ கர்னல்ன்றது என்ன அப்படின்னா இந்த ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகக்கூடிய இது எல்லாமே வந்து கர்னல். ஸோ இதை தான் வந்து கர்னல் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரையும் உள்ளே வந்து இத்தனை எலமெண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கர்னல் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கர்னல் தான். என்ன அப்படின்னா இது வந்து ஐடென்டிட்டி, இந்த ஐடென்டிட்டி வந்து எது மேப் பண்ணியிருக்கு அப்படின்னா 0. அப்போ இதோட கர்னல் ஒரே ஒரு எலமெண்ட் தான் 0. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஐடென்டிட்டி 1, இதுக்கு மேப் ஆனது வந்து 0. அப்போ இதோட கர்னல் வந்து 0. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. என்னென்னா -6 -3 0 3 6 நிறையா இருக்குது. அப்போ கர்னலை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா கர்னல் ஆஃப் எஃப் இஸ் டிஃபைன்டு பை, இப்போ 2 குரூப் இருக்குது GHன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் இது A அப்படின்னா அது மேப் ஆகுறது வந்து F ஆஃப் A. இப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ இந்த F ஆஃப் Aன்றது ஐடென்டிட்டியாக இருக்கும் பட்சத்தில், ஸோ இது ஐடென்டிட்டியாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து எதை வந்து மேப் பண்ணியிருக்கு, ஸோ அதுதான் வந்து கர்னல். ஸோ அப்போ இங்கே A தான் மேப் பண்ணியிருக்கு, அப்போ அந்த A தான் வந்து கர்னல். ஸோ அதை எப்படி எழுதலாம்னா கர்னல் F இஸ் ஈக்குவல் டு A. அந்த A வந்து மேப் ஆகிருக்குல F ஆஃப் A, அது வந்து ஐடென்டிட்டியாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம கர்னல் Fன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து இதை பேஸ் பண்ணி இருக்க ரிசல்ட்ஸ்லாம் பார்ப்போம். கர்னல் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் இஸ் அ நார்மல் சப்குரூப். சரி, ரொம்ப சிம்பிள். நம்ம ஆல்ரெடி நார்மல் சப்குரூப்னு என்னென்னு பார்த்துருப்போம். ஒரு குரூப்புக்குள்ளேருந்து எடுக்கிறது சப்குரூப்பு. அந்த சப்குரூப்பை எப்போ நார்மல் சப்குரூப்புன்னு சொல்லுவோம்னா லெஃப்ட் கோசட்டும் ரைட் கோசட்டும் ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் அந்த சப்குரூப்பை நார்மல் சப்குரூப்புன்னு சொல்லுவோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போது நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், on2ஓட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து கர்னல் நம்ம என்னென்னு பார்த்தோம், -6 -3 0 3 6 9 எக்ஸெட்ரா. ஸோ இதை வந்து நம்ம கர்னல்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த குரூப்புக்குள்ளே, அதாவது இந்த கர்னலே வந்து ஒரு நார்மல் சப்குரூப்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சப்குரூப்பை வச்சு நம்மளால் லெஃப்ட் கோசட்டிவ் ரைட் கோசட்டிவ் ஈக்குவல்னு சொல்ல முடியும்.
ஸோ அதோட டெஃபினிஷன் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற ரிசல்ட் தான் அது. ஸோ என்னென்னா கர்னல் ஆஃப் அ ஹோமோமார்ஃபிசம் இஸ் அ நார்மல் சப் குரூப். ஸோ அந்த கேர்னலே வந்து ஒரு நார்மல் சப் குரூப் தான். அடுத்தது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹோமோமார்ஃபிசமில் வந்து ஐடென்டிட்டிக்கு தான் மேப் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு ரிசல்ட்டு. அடுத்தது வந்து மேப்ஸ் தி இன்வர்ஸ் எலமெண்ட் டு தி இன்வர்ஸ் எலமெண்ட். ஸோ இதோட மீனிங் பாருங்கள். இப்போ 2 குரூப் இருக்குது. ஸோ இதுவும் வந்து இன்டீஜர் அண்ட் அடிஷன், இதுவும் இன்டீஜர் அண்ட் அடிஷன். இப்போ நான் வந்து 1ன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் இந்த சைடு இருக்க குரூப்பில். அப்போ 1 எடுத்து அப்படின்னா அது எங்கே மேப் ஆகும் அப்படின்னா 2க்கு மேப் ஆகும். இதோட என்னோடய ஃபங்க்ஷன் வந்து 5x = 2x. அப்போ 1 கொடுத்தீங்க, எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தீங்கன்னா எனக்கு இங்கே 2க்கு மேப் ஆகும். சரி, இப்போது 1ஓட இன்வர்ஸ் எது? -1. ஏன்னா இது வந்து இன்டீஜர் அண்டர் அடிஷனில் இருக்குது. அப்போ 1ஓட இன்வர்ஸ் வந்து -1 நமக்கு தெரியும். அப்போ இந்த -1 வந்து எதுக்கு மேப் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி இது 1ஓட இன்வர்ஸு -1. அப்போ 2ஓட இன்வர்ஸ் வந்து -2 இல்லையா? அப்போ அந்த -1 வந்து கம்பல்சரி -2க்கு தான் மேப் ஆகணும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அப்போ -1 இருக்குது. அப்போ இந்த -1 வந்து நீங்கள் மேப் பண்ணிங்க அப்படின்னா 2 × -1 கிடைக்கும். அப்போ -2. அப்போது இன்வர்ஸ் எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுது. இப்போ 1 எடுக்கிற அது 2க்கு மேப் ஆகுது அப்படின்னா 1ஓட இன்வர்ஸான -1 2ஓட இன்வர்ஸான -2க்கு தான் மேப் ஆகணும். ஸோ அது வந்து இன்னொரு ரிசல்ட்டு. அடுத்தது வந்து இஃப் G is a group, N is a normal subgroup of G. அப்போது ஒரு குரூப்பில் ஒரு நார்மல் சப் குரூப் எடுக்கிறேன். ஸோ நார்மல் சப் குரூப்னால் நமக்கு தெரியும் லெஃப்ட் கோர்செட்டும் ரைட் கோர்செட்டும் ஈக்குவலாக இருக்குன்றது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹோல் குரூப்புக்கும் உள்ளிருந்து எடுத்த நார்மல் சப் குரூப்புக்கும் நம்மளால் ஹோமோமார்ஃபிசம் ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது இந்த குரூப்புக்கும் உள்ளிருந்து எடுத்த நார்மல் சப் குரூப்புக்கும் நம்மளால் ஹோமோமார்ஃபிசம் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ரெண்டுக்கும் வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒப்புமைப்படுத்தக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா 5x = nx அல்லது xn. அதாவது லெஃப்ட் கோர்செட் ஈக்குவல் ரைட் கோர்செட் இருக்குல்லையா, அதை வந்து நம்ம ஃபங்க்ஷனாக வச்சு இது ரெண்டையுமே வந்து நம்ம ஹோமோமார்ஃபிசம்னு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க.